ஜிப்மர் புதுச்சேரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் ஐசிஎம்ஆர் ஃபண்டட் ப்ராஜெக்டில் வந்து வேரியஸ் வேக்கன்சிஸை வந்து ஃபில் பண்ணுறதற்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. மினிமம் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எம்எஸ்சி நர்சிங், எம்பிஹெச், அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ இன் நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான வேக்கன்சிஸ் இருக்குது. இது வந்து ஐசிஎம்ஆர் நியூ டெல்லி ஃபண்டட் ப்ராஜெக்ட்டு. இது வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மர் பாண்டிச்சேரியில் தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜியில் தான் வந்து வேக்கன்சிஸ் இருக்கும். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு ரிசர்ச் இன் ஹைப்பர்டென்சிவ் டிஸார்டர்ஸ் இன் ப்ரெக்னன்சி அப்படின்ற டைட்டிலில் இருக்கக்கூடிய ஐசிஎம்ஆர் ஃபண்டட் ப்ராஜெக்ட்டு. உங்களுக்கு சேலரி எல்லாமே வந்து ஐசிஎம்ஆர் தான் வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1 மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 67,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பே இருக்கும். ஹச்ஆர்ஏ பொறுத்த வரைக்கும் 20% வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 2 பொறுத்த வரைக்கும் 27,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்லாப் வந்து இருக்கும். ஸ்டார்டிங் சேல்ரி இது வந்து 20,000 ரூபாய். உங்களுக்கு 20% வந்து ஹச்ஆர்ஏவும் உண்டு. சரிங்களா? அலவன்ஸ் வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்கான அலவன்ஸும் உண்டு. 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்தது ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்டில் 20,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பே இருக்கும். ப்ளஸ் ஹச்ஆர்ஏ வந்து 20% இருக்கும். 28 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 2 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு வந்து முக்கியமாக வந்து டிஏடிஏ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஃபீல்டு விசிட் நீங்கள் போகிறீங்க, இல்லைனா பேஷண்ட் ஃபாலோஅப்புக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டிஏடிஏ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 1 மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் இல்லைனா பிடிஎஸ் முடித்த கேண்டிடேட், இல்லைனா வந்து எம்பிபிஎஸ் நர்சிங் வித் எம்பிஹெச் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? ஆல்ரெடி வந்து பிஜி முடித்த கேண்டிடேட், எம்டிஎம்எஸ் இல்லை வந்து எம்பிஹெச் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். அவங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். அது மாதிரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். நல்ல வந்து ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் 2 பொறுத்த வரைக்கும் எக்கோ டெக்னீஷியன் இல்லைனா வந்து எக்கோ கார்டியோகிராஃபர் பணியிடம் வந்து இருக்குது. 2 வேக்கன்சி இருக்குது. மினிமம் +2 சயின்ஸ் குரூப் முடித்த கேண்டிடேட், டிப்ளமோ இன் எக்கோ கார்டியோகிராஃபி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? இதற்கும் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். தமிழ், இங்கிலீஷ் வந்து பேச, எழுத, படிக்க தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுறது, மெட்டர்னிட்டி சைல்டு ஹெல்த் ப்ராஜெக்டில் வந்து முன்னாடியே வந்து ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். அடுத்தது ரிசர்ச் நர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. 3 இயர்ஸ் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். நல்ல தமிழ், இங்கிலீஷ் வந்து பேச, எழுத, படிக்க தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? இதற்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து இமெயில் மூலிமா தான் அனுப்பணும். உங்களுடைய கரிக்குலம் விட்டே அதாவது ரெஸ்யூமை வந்து அனுப்பணும். ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக தான் நீங்கள் அனுப்பணும். அனுப்புறதுக்கான மெயில் ஐடி jip.carhdp4recruit@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெயில் அனுப்பணும். அந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். கண்டிப்பாக கூகுள் ஃபார்மெட்டில், ப்ராப்பரான ஃபார்மெட்டில் இருக்கணும். அதே மாதிரி மெயில் வந்து பிடிஎஃப் வந்து அனுப்பும் பொழுது உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலினுடைய நேம் வந்து உங்களுடைய பேர் _PTS3 என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் டைப் பண்ணிக்கணும். _2020-2024-2025 போட்டுக்கோங்க. _application அப்படின்ட்டு இந்த நேமில் தான் உங்களுடைய ஃபைல் இருக்கணும். இதற்கான லிங்க், கூகுள் ஃபார்முடைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு, ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 9/11/2025 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் கூகுள் ஃபார்மை. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. வேலிடான மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஏன்னா எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு அது மூலயமாக தான் கிடைக்கும். சரிங்களா? இதை வந்து அப்ளிகேஷனில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கணும். உங்களுடைய இந்த அப்ளிகேஷனை வந்து A4 பேப்பரில் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு அதில் ப்ளூ பிரிண்டில் பிளாக் லெட்டர், அதாவது கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய டீட்டெயில்ஸை.
உங்களுடைய பேர், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, லாஸ்ட் டேட் அன்றைக்கி உங்களுடைய ஏஜ் என்ன, உங்களுடைய செக்ஸ் என்ன, மேரிடா அன்மேரிடா, நேஷ்னாலிட்டி என்ன, ரிலீஜன் என்னது, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் கொடுக்கணும். உங்களுடைய ரைட் சைடில் ஃபோட்டோ வந்து லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு, டேட் ஆஃப் பர்த்துக்கு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? மொபைல் நம்பர், மெயில் ஐடியை கட்டாயம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். எந்த விதமான டீட்டெயில்ஸ் இருந்தாலும் மொபைலுக்கு கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி தான். மொபைல் வந்து கரெக்டாக நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி 10th 12th டிப்ளமோ, டிகிரினா டிகிரி, பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் சரி அவங்களுடைய இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துல என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலையும் 1 by 1 கொடுக்கணும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ப்ரூஃபு, ஐடென்டிட்டிக்கான ப்ரூஃபு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் வந்து வைக்கணும். அதே மாதிரி ஏஜுக்கான ப்ரூஃபு 10th மார்க் ஷீட்டோ, 12th மார்க் ஷீட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டோ அது ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கணும். டிகிரி, டிப்ளமோ வந்து என்க்ளோஸ் பண்ணணும் ஜெராக்ஸு. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கீழே சைன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேலேயும் பேர் மென்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எதற்காவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.